ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம கடந்த வாரம் போட்டிருந்த அந்த வீடியோவில் வந்து லேட் மேரேஜ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதில் 2 வீடியோ கமெண்ட்ஸ் ரிப்ளையாக அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் 1 பெண்டிங் ஆகிடுச்சு. அது சொல்லணும்னு எடுத்து வச்சுருந்தது, அது கவர் பண்ண முடியலை அந்த டைமிங்குள்ளே. அதுக்கிடையில் அப்புறம் நிறையா வேலையும் வந்துருச்சு, விட்டாச்சு. இருந்தாலுமே அதையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போது அந்த லேட் மேரேஜுங்கிற கமெண்ட்டில் வந்த அந்த இன்னொரு 4-5 கமெண்ட் மிச்சம் இருக்குது, அதையும் முடிச்சிடலான்ட்டு தான் எடுத்தேன். இந்த வீடியோவில் அதை பார்த்துடலாம். அதில் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. உண்மையான கிரிக்கெட் ரசிகனுக்கு டெஸ்ட் மேட்ச் தான் பிடிக்கும். சின்னராஜ் ரசிகனுக்கு நீங்கள் நீண்ட நேரம் பேசினால்தான் பிடிக்கும். நீங்கள் ஒன் டே மேட்ச் விளையாடுவதையும் விட்டுவிட்டு 2020 விளையாட போனதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமே. சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் மேட்ச் விளையாடினால்தான் அழகு. படம் ஆரம்பித்து 2-3 காட்சிகள் முடிந்தவுடன் தொடரும் என்று ஓட்டது போல் தோன்றியது அப்படின்னு பெருசாகவே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருந்தார். ஒரு திரைப்படத்தை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்க முடிகிறது. பிடித்த விளையாட்டை எவ்வளோ நேரமானாலும் கண்கொட்டாமல் பார்க்க முடிகிறது. ஆக நமக்கு பிடித்த விஷயமானால் நம்மால் நேரம் ஒதுக்க முடிகிறது. நேரம் போவதே தெரியாது. உங்களின் எல்லா பதிவுகளும் இன்னும் சிறிது நேரம் அதிகமாக பேசியிருக்கலாம் என்றே தோன்றுகிறது. அது அப்படியே தான், பேசிகிட்டே தான் போயிடலாம். சமயத்தில் வீட்டில் தான் சொல்லுவாங்க, நீ பேசிகிட்டே இருக்கியா, எதையாவது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னாலும் போர் அடிக்கும் இல்லையா? எனிவே, ஒரு நேயர் உரிய அறிவுரையை மதித்த உங்களின் நல்லுள்ளத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் நேரத்தை பார்த்து பார்த்து ஏதோ கட்டுண்டு பேசியது போல் தோன்றியது. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தெரியும், அப்புறம் போக சரியாக போயிடும். அந்த டைமுக்குள்ளே மேட்சப் பண்ணிக்கிடுவோம்ல. ஒரு சிலருக்கு தான் ஆண்டவன் இனிமையான வாக்கை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த வரப்பிரசாதத்தை நீங்கள் முட்டுக்கட்டை ஓடுவது போல உள்ளது. மனதில் பட்டதை கூறினேன். புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். இதில் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. உங்களுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது சொந்த கேள்வி. என் மனைவியின் பிறப்பு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 7th of December 1981 பெங்களூரில் 1:40 PM பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இந்த ஜாதகத்தில் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கை எப்படி எடுத்துக்கொள்வது? பரிவர்த்தனையால் இந்த சேர்க்கை உள்ளதா, இல்லை சனி புதன் சேர்க்கை என்று எடுத்துக்கொள்வதா? பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் வேலைக்கு போவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்போது அந்த வகையில் வந்து இருங்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக ஜாதகத்தில் வந்து மீன லக்னம், மீன ராசி, 7ல் சனி செவ்வாய் நிற்கிது. 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் நிற்கிறது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் செவ்வாயும் மாறி உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் மாறி உட்காந்துருக்கிறது பரிவர்த்தனை. அது சம்மந்தமாக கூட இந்த வாரம் வீடியோவில் ஒரு நேயர் கேட்டிருந்தார், பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன அப்படின்னு கூட கேட்டிருந்தார். அப்போது ஒருத்தருடைய வீட்டில் இன்னொரு கிரகம் உட்காந்துருக்கிறதுங்கிறது, அதே மாதிரி 2 பேருமே மாறி உட்காந்துருக்கிறது. இப்போ கன்னியில் வந்து புதனுடைய வீடு, விருச்சகம் வந்து செவ்வாயினுடைய வீடு. அப்போ செவ்வாய் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் செவ்வாயும் உட்காந்துருக்கிறது பரிவர்த்தனை யோகம். இதை பரிவர்த்தனை யோகத்தில் தான் எடுத்துக்கிடணும். அப்போ புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இதில் இன்னொரு விஷயம் உண்டு. செவ்வாய் தசையோ அல்லது சனி தசையோ நடக்கிறப்ப அந்த 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் தசை எப்போ வருது? 2030 டிசம்பர் மாதம் வருது. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, வரட்டும், வரையில் யோசிக்கலாம். அதே மாதிரி சனி தசை எப்போ வருது? 2071 டிசம்பரில் வருது. அதுவும் வரட்டும், வர்றப்போ என்ன பார்த்துக்கிறலாம். அதனால் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது ஓகே, ஆனால் அதனுடைய திசைகள் வரல. ரெண்டாவது, அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம், உபய லக்னத்துக்கு 7க்குண்டான புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்னா, மீன லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்னா அது தாரதோஷம். ஆனால் இந்த ஜாதகத்தில் அப்படியே பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டாலும் புதனை வந்து கண்ணியில் வைக்கல, தாரதோஷம் இருக்கும். பட் தாரதோஷம் வேலை செய்யுமானா செய்யாது. என்ன காரணம்னா, இவங்க பிறந்ததே புதன் தசையில் 6 வயசுக்குள்ளே புதன் தசை முடிஞ்சிருச்சு. அப்போது உங்கள் மனைவினுடைய ஜாதகத்தின்படி தாரதோஷத்துக்கான அமைப்பு இல்லை, சனி செவ்வாய் சேர்க்கைக்கான அமைப்பு பாதகம் இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். நன்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதே மாதிரி சந்தோஷ் பெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சார், அப்புறம் திருப்பியும் சார், யூ டோன்ட் பிலீவ் ஐ வாஸ் வாட்சிங் 90 and 20 கமெண்ட்ஸ் வீடியோஸ் லைக் இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச். ஐ டெல்லிங் myself my name is coming but not come sir. What you do sir? So I described sir, keep on trying and till you telling me அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க.
The new video style is very good, sir. Why I am telling? Because you giving more than 1 hour video, sir. Thank you. It helpful for more people, sir. அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. Please, sir. When is my wedding going to happen? I am in Abu Dhabi, sir, now. I like to go back to India. When it's going to happen? Santosh. 1984 June 8th 7:35 PM கோத்தகிரி நீலகிரிஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. கீழே வந்து இஃப் சம்திங் ஐ டைப் ராங் ஐ அப்பாலஜிஸ் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மொழி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கிறத விட அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்கே கொண்டுட்டு வந்துட்டாலே போதும். ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே போதும். இப்போது உங்களுடைய கேள்வி அப்படிங்கிறது வந்து நான் எப்போ ரிட்டர்ன் வருவேன், கல்யாணம் எப்போ நடக்கும், இதுதான் கேள்வி. இப்போ குரு தசையில் புதன் புத்தி நடந்துட்டுருக்கு. குரு லக்னத்தில் உட்காந்துருக்கார், புதன் 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அவரும் கிருத்தியா நட்சத்திரம், ஜூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார். திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து வர ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது. இதில் சப்போஸ் ஆகஸ்ட் மாதத்தை தாண்டியாச்சுன்னா அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தள்ளி போய் அப்புறம் திருமணத்துக்கான அமைப்பு வரும். அதனால் அவ்வளோ லேட்டாக இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வர ஆகஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடணுன்ற மாதிரியான பாயிண்ட்டு முதல் பாயிண்ட்டு. அடுத்தது, நான் எவ்வளோ காலம் வெளிநாட்டில் இருப்பேன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. 2019 ஏப்ரல் 21 வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான அமைப்பு, புதன் புத்தி முடிகிற வரைக்கும். 2019 ஏப்ரல் 21 அப்புறம் 2020 மார்ச் 27 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து கேது புத்தி. அந்த கேது புத்தியில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை, இங்கே வந்துடுவீங்க. வந்துட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து நஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் அந்த பீரியடில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. 2020 மார்ச் 27க்கு அப்புறம் குரு தசையில் சுக்கிர புத்தி நடக்கும். அந்த குரு தசை சுக்கிர புத்தி உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். லக்னத்தில் குரு பகவான், 6ல் சுக்கிரன். அப்போ சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லபடியாக மேம்படும். கவலைப்பட வேண்டாம். நன்றி சந்தோஷ் டெல்லி. அதே மாதிரி தளபதி நாகராஜ் ஐயா கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சின்னராஜ் சார், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்ததற்கு மிக்க நன்றி. தங்களின் பதிவை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் பெண் என்னை பார்த்து, இவர் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு வாய் வலிக்காதா என்று கேட்டாள். பிரமாதமான கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு நான், அவர் வாரம் ஒரு முறை தான் பேசுவார், நான் தான் திரும்ப திரும்ப அதை பார்க்கிறேன் என்று கூறினேன். அப்படி இல்லை சார், வாரம் ஒரு முறை நம்ம இந்த பதிவில் பேசுகிறோம், அப்புறம் எல்லா டைமும் பேசிக்கிட்டே தானே இருக்கோம். அந்த அளவுக்கு தங்கள் பதிவுகள் என்னை கவர்ந்து விட்டன. லேட் மேரேஜ் என்ற பதிவு 28/8/2015 வந்த அதே தலைப்புள்ள தங்களின் பதிவை ரெஃப்ரெஷ் செய்தது போல் இருந்தது. நன்றி. உதாரண ஜாதகத்துடன் விளக்கியது மிகவும் அருமை. அதில் தான் அந்த எக்ஸாம்பிள் போடணுங்கிற எண்ணமே வந்தது. ஏன்னா ஏற்கனவே நம்ம லேட் மேரேஜ் பண்ணியிருக்கோம், திருப்பி லேட் மேரேஜுங்கிற மாதிரியான அதே டாப்பிக்கில் வருது. அப்போ ரெண்டும் ஒன்று தான் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தையும் எடுத்து வச்சது. அதே போல் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி முடித்தது பலருக்கும் பயனுள்ள குறிப்பு, மீண்டும் நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அப்புறம் சென்ற வார கேள்வியின் தொடர்ச்சியாகவேன்னு கொடுத்துட்டு, தங்களின் ஜோதிட அறிவை ஒப்பிட்டால் நான் கற்றது கைமண் அளவு கூட இல்லை என்றே சொல்லலாம். எல்லாரும் அப்படி தான் சார், இப்போ ஒன்றும் பெருசாலாம் கற்றுக்கிட்ட மாதிரி பேசுகிறான், அவ்வளோதான் விஷயம். ஆயினும் ஒரு விளக்கம் தேவை. டாக்டர் சி மகாலட்சுமி உரை எழுதிய நர்மதா பதிப்பகம் வெளியிட்டுள்ள ஜாதக அலங்காரம் புத்தகத்தில் 272ஆம் பக்கத்தில் வித்யாபலன் பற்றி கூறும்போது, பொன்புதன் அரண்டின்கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு என்றுள்ளது. இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாட்டை முழுசாகவே டைப் பண்ணிட்டீங்க, ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணியிருக்கீங்க சார். முன்மாதிரியே ஒரு பதிவில் நீங்கள் இதை மிக தெளிவாக விளக்கி உள்ளீர்கள். ஆனால் அதே புத்தகத்தில் 276ஆம் பக்கத்தில் பொது விதிகள் என்ற தலைப்பில் 2ஆம் விதியாக புதனும் சூரியனும் கல்விக்கு யோகம் தரக்கூடியவை, இவை 1, 4, 7, 8களில் கூடினால் பட்டப்படிப்பு உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 1ம் 4ம் கேந்திரங்கள், 8ஆம் இடம் மறைவிடம் தானே, அதனால் முரண்பாடாக உள்ளது என்று கேட்டேன். தவறாக நினைக்காமல் விளக்கம் கூறவும். நன்றி, அன்புடன் தளபதி நாகராஜ்னு கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக ஜாதக அலங்காரம்ங்கிறது இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்களே, இந்த பாட்டு வந்து கீரனூர் நடராசர் அருளி செய்த ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து பூரா பாடல்களாக இருக்கக்கூடிய புக்கு. அதுக்கு உரை எழுதி விட்டவங்க நிறைய பேர் உரை எழுதி போட்டிருக்காங்க. நர்மதா பதிப்பகத்தில் போட்டிருந்தது அவங்க டாக்டர் சி மகாலட்சுமி எழுதினதில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் அந்த புக்கை பார்க்கல. இருந்தாலும் பொது விதிகள்னு தான் கொடுத்துருக்காங்க. அதில் 8ன்னு போட்டது வந்து எனக்கு என்ன தோன்றுறதுன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்காக வேணா இருக்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஆனால் 12ல் புதன் மறையலாம், தப்பு இல்லை. அது 12ன்னு போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். 8ங்கிறது வந்து ஒத்துக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. ஸோ இதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம்,
அல்லது எக்ஸாம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிங்கிறதுனால பொது விதிகளில் மொத்தமாக எழுதி வர்றதில் எழுதியிருக்கலாமே தவிர, மற்றபடி வந்து ஜாதக அலங்காரத்தில் 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா கல்வியில் சிறப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லலை. நன்றி தளபதி நாகராஜ் ஐயா. அடுத்தது வந்து சோனை கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சின்னராஜ் அங்கிள், எவ்ரி டைம் ஐ சி யுவர் வீடியோ ஐ இயர்லி வெயிட் ஃபார் மை நேம் பட் இட் கோஸ் டவுன் அண்ட் காமன் கொஸ்டின்ஸ் ஆர். ஒன்று, பாதகாதிபதி நீச்சமாகலாமா? இதை முதல் கேள்வி. முதல் பாயிண்ட்டு, அதுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்று தமிழில் டைப் பண்ணணும், இல்லைன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தங்கிலீஷில் டைப் பண்ணுறது நல்ல வேலை 2 வரியாக இருக்குது, அதனால் சரி படிச்சிடலான்ட்டு படித்தேன் சார். நிஜமாலுமே என்னால் முடியாது, எழுத்து கூட்டி படிக்கிறதெல்லாம் ஆகாது. அதனால் எப்போ நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் ஒன்று இங்கிலீஷ் அல்லது தமிழ் அப்படி கொடுங்க. பாதகாதிபதி நீச்சமாகலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கொஷின். பாதகாதிபதி நீச்சமாகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அவர் பாதகாதிபதினே சொல்லிட்டீங்க, அப்புறம் அவர் நீச்சமாகிறதுனால என்ன இருக்குது? அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீச்சமாகலாம். ரெண்டாவது கேள்வி, பர்வத யோகம் என்றால் என்ன? மண்ணு சென்ம முன்பின் மனைக்கிறை இருவர் கூடி பன்னு கேந்திரத்தில் இருக்கில் பர்வத யோகம் என்பார் மின்னணையார்க்கு நேயன் வெகுசன பாக்கியவான் துண்ணிய கீர்த்தியோடு துர்காதிபதியுமாவான்ங்கிறது பர்வத யோகம். மண்ணு சென்ம முன்பின் மனைக்கிறை இருவர் கூடி, ஜனன லக்னம் இருக்கு இல்லையா, ஒரு வேளை ஒரு எடுத்துக்காட்டாக மேஷ லக்னம் வச்சுக்கிடுவோம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி யார்? சுக்கிரன். 12ஆம் இடத்த அதிபதி யார்? குரு. இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா, அதாவது ஜென்ம மனைக்கு முன்பின் இருவர் கூடி பன்னு கேந்திரத்தில் இருக்கில், அவங்க 2 பேரும் சேர்ந்து 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய 4 இடங்களில் நிற்கணும். பன்னு கேந்திரத்தில் இருக்கில் பர்வத யோகம் என்பார். அதுக்கு பேர் பர்வத யோகம்னு பேர். அது என்ன செய்யுமா? மின்னணையார்க்கு நேயன், பெண்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களாய் இருப்பார்கள். வெகுசன பாக்கியவான், நிறைய பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் இருக்கும். பணத்தை சம்பாதிச்சிடலாம், மனுஷனை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. இப்படி ஆள்கள்லாம் மனுஷனை சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள்லாம் இருக்கும். பர்வத யோகம் என்பார் மின்னணையார்க்கு நேயன் வெகுசன பாக்கியவான் துண்ணிய கீர்த்தியோடு துர்காதிபதியுமாவான், அழிவில்லாத புகழை பெற்றவனாகும். துண்ணிய கீர்த்தியோடு துர்காதிபதியுமாவான். துரக பதாதிகள்னு சொல்லுவாங்கள்ல, பின்னால் நின்றுட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இந்த கவரி வீசுறதுக்கெல்லாம் ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரியான நிலையில் சீருஞ்சிறப்புமாக பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறது தான் பர்வத யோகம்னு சொல்லுவாங்க. மண்ணு சென்ம முன்பின் மனைக்கிறை இருவர் கூடி பன்னு கேந்திரத்தில் இருக்கில் பர்வத யோகம் என்பார் மின்னணையார்க்கு நேயன் வெகுசன பாக்கியவான் துண்ணிய கீர்த்தியோடு துர்காதிபதியும் ஆவான் அப்படின்னா. நன்றி சோனை கார்த்திக். அடுத்தது வந்து பிரேம்நாத்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், தமது பதிவுகள் அனைத்தும் அருமையான பதிவுகள். எனது நண்பர் ஒருவர் உமை பற்றி உரைக்க கேட்டு எமது பிரச்சனைக்கு உமை நாடி வந்துள்ளேன். பட்டப்படிப்பினை முடித்த நான், நல்ல வேலை பார்த்த நான், பிறகு தொழில் செய்து நல்ல நிலைமைக்கும் வந்தேன். ஆனால் திடீரென ஏற்பட்ட பயங்கர நஷ்டத்தினால் பெரும் கஷ்ட நிலையில் தள்ளப்பட்ட நான் இன்று வரை எழவில்லை. எமக்கு கடைசி பிறவி என்பதனை உமது சிஷ்யரான என் நண்பர் கூறிய எமக்கு தெரிய வந்தது. எமக்கு ஏன் இந்த நிலை? என் வாழ்வாதார நிலை எப்பொழுதும் மாறும். தம்மை போல் ஒருவர் என்னை சுவாமி மலைக்கு அழைத்து சென்று யாகம் ஒன்றினையும் எமக்காக அவர் செலவில் செய்தார். இவையெல்லாம் ஏன் என்று எமக்கு தெரியாது. ஏன் என்று தாங்கள் தான் கூற வேண்டும். ஐயா, இப்பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். இதிலும் வருமானம் வந்தவாடில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமென தாங்கள் தான் என்னை வழிநடத்த வேண்டும். என்ன தொழில் செய்தால் நான் கடன் தீர்ந்து என் குடும்பத்தை காப்பேன்? உமது பதிலை எதிர்நோக்கும் எனது குடும்பம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்தது மதுரையில் பிறந்திருக்கீங்க. காலையில் 7:30 மணிக்கு 1984 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. முதல்ல கேள்விக்கு பதிலை பார்த்துருவோம். அதாவது இப்போ சந்திர தசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. 2018 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த குரு புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுடைய கடன் சுமை, அதனால் வரக்கூடிய அழுத்தம், இது எல்லாமே கூடுதலாகவே இருக்கும். அப்போ சந்திர தசையில் குரு புத்தி முடியணும். 2018 ஏப்ரல் 18 வரைக்கும் ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்க நிலைமையில் ரொம்ப சிரமப்பட்டு இழுகிழுன்னு இழுத்துக்கிட்டே வருவீங்க. இது இப்படியே போகும். 2018 ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திர தசையில் சனி புத்தி வருது. சனி புத்தி வரையில் தொழில் ஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக எழுந்திரிக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரியான கமிஷன் பேசிஸ், புரோக்கரேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டைலில் தான் உங்களுடைய தொழில் இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். 2018 ஏப்ரல்லேருந்து 2019 நவம்பருக்குள்ளேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பொருளாதாரத்துலேயும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. கடன் எல்லாமே கட்டி வந்துடலாம் மேலே. அதுக்கடுத்து வர்ற புதன் புத்தியெல்லாம் ரொம்ப யோகமான தசா புத்திகள். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது, 2024 ஜனவரி 17ஆம் தேதி செவ்வாய் தசை ஆரம்பிக்குது.
லக்னாதிபதி போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாய் இருநோக்கம் 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 உச்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடியிருப்பான் சுகமாகனா. 3ஆம் இடத்ததிபதியும் உச்சம், 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் உச்சம். செவ்வாதசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ நீங்கள் கீழே விழுந்திருக்க இந்த விழுதல்ங்கிறது வந்து நிரந்தரமானதல்ல, நிச்சயம் சரியாக போயிடும். ஆனாலும் 2018 ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டாகணுங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த பீரியடில் குரு புத்தி நடக்கிறதுனால கல்லால மரத்தின் கீழ் நால்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கறிந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி எடுத்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைத்துபவ தொடக்கை வெல்வாம்னா. அப்படி தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை கும்பிட்டுட்டு வாங்க போதும். இது இல்லாமல் இன்னொரு சின்ன ஒரு வேறுபாடு, அதாவது என்ன கொடுத்தீங்கன்னா, எமக்கு கடைசி பிறவி என்பதனை உமது சிஷ்யரான என் நண்பர் கூறிய எமக்கு தெரிய வந்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டிருந்தீங்க. அதாவது தனுசு லக்னமாக போட்டு 12 கேது இருந்துச்சுன்னா கடைசி பிறப்புன்னு வரும். ஆனால் நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட்டா பர்த் பார்க்குறப்ப வந்து விருச்சக லக்னம் தான் வருது, விருச்சகத்தில் கேது இருக்குது, அதனால் இது கடைசி பிறப்புன்னு எடுத்துக்க முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையா சார், கிளாஸ் எல்லாம் நடத்தலை, ஆனால் நீங்கள் எனக்கு சிஷியர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் வந்து அது என்ன சொல்லுவாங்க நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்களே தவிர நான் வந்து ஒரு ஆசிரியருங்கிற ஒரு இடத்துல நின்று யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்ல. அதனால் இந்த ஒரு பாயிண்டில் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் கவனமாக இருங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நண்பர் கூட்டிகிட்டு போய் வந்து யாகம்லாம் செய்விச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாயிண்ட்லாம் சொன்னீங்க. இப்போ இவ்வளோ வீடியோ நம்ம போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் யாகம் பண்ண சொல்லியெல்லாம் இதுலேயும் சொல்லலை. நேராக படித்தவங்க எல்லாம் போய் விழுந்துட வேண்டியதான். அவரே வந்து நம்மளை பார்த்து சரி பண்ணி கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி விட்டுருவார். ஏன்னா தான் பிள்ளை கஷ்டப்படுறதை எந்த ஒரு தாயும் தகப்பனும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நிச்சயமாக வந்து நம்மளுடைய கர்மா மாறையில் எல்லாமே மாறும். அதனால் எனக்கு சிஷ்யர்னு யாரும் இல்லைங்கய்யா, அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படின்னு எனக்கு தெரியலை, கவனமாக இருங்க. அதான் இந்த பாயிண்டில். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிற பாயிண்டில் செலவு இழுத்துடக்கூடிய பரிகாரம் நான் எதுவுமே சொன்னதில்லை யாருக்கும். அப்படிங்கிற இதில் சொல்லுவாங்கள்ல, சாமியே சைக்கிளில் ஓது பூசாரி புல்லட்டு கேட்டாருன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் பார்த்து நிதானமாக இருங்க. ஓகே சார், நன்றி பிரேம்நாத் ஐயா. நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல்ல நிலைமையில் வந்து பாருங்கள். எனிவே, அதே மாதிரி அடுத்தபடியாக ஷில்பா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தங்களுக்கு சித்த மருத்துவம் தெரியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான். ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு, மருத்துவங்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை, ஈடுபாடுன்னு இல்லை. இருந்தாலும் எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் ரொம்ப சித்த மருத்துவம்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். நான் பிறகுலேயே தாத்தா இல்லை, அதனால் தெரியலை எனக்கு. அஃப்கோர்ஸ் சித்த மருத்துவத்தில் நான் படிக்கலாம் இல்லைங்க ஒன்று. சின்னராஜ் சார் வணக்கம். முதலில் தங்களை எனக்கு காட்டிய கடவுளுக்கு நன்றி. தமிழ் பண்பாட்டால் ஜல்லிக்கட்டு வீடியோ மூலம் இந்த சேனல் காட்டிய தமிழுக்கு நன்றி. நான் ஜோதிடத்திற்கு வருவதற்கு காரணம், நான் சித்த மருத்துவம் படிக்கும் பொழுது ஒரு நோய் வருவதற்கு அவர்களது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலவரம் வைத்து இவருக்கு இந்த நோய் வரும் வராது என்று கூறியதைக் கண்டு வியந்தது நான். நிச்சயமாக அது சொல்லலாம் சார். இந்த மாதிரியான நோய் வரும் இது வராது அப்படிங்கிறது, அது வந்து இப்போது அதை வந்து இங்கிலீஷில் கூட எழுதியிருக்காங்களே, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி புக்காலாம் போட்டிருக்காங்க. இந்த ரோகஸ்தானத்தை மட்டும் ப்ளஸ் சுகஸ்தானம் ப்ளஸ் 12ஆம் இடம் இதை வச்சு இந்த முடிவுக்கெல்லாம் கொண்டு வர முடியும். ஜோதிடத்தில் அதுக்கு வழிதொகையெல்லாம் இருக்குது. அடுத்து, கடந்த ஒரு மாதம் தங்களது வீடியோ பார்த்து நான் கடந்த 6 மாதம் படித்து புரியாத சில விஷயம் எளிதாக புரிந்து வியந்தேன். சில பொது கேள்வி, நேரம் இருந்தால் எனக்கு பதில் தாருங்கள், நன்றி அப்படின்னு கொடுத்துட்டு, நீங்கள் கொடுத்துருந்த பொது கேள்வியில் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்து உங்கள் வாட்டுக்கு கேட்டிருந்தீங்க. கேள்வி மேலே கேள்வியாக போட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை மட்டும் நான் எடுத்து வச்சு அதுக்கு விளக்கம் சொல்லி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன்னா நிச்சயமாக அது ஒரு வீடியோவாக தான் போகுமே தவிர அதுக்கு கமெண்ட்டுக்கு பதிலாக வராது. அதனால் இதை எல்லாத்தையும் அப்படியே பாஸில் விட்டுருவோம். ஏன்னா வந்து உங்கள் ஒவ்வொரு கிரக நிலை சம்மந்தமாகவும் உங்களுடைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு. அதனால் அவ்வளோ தூரம் நம்ம டைம் ஒதுக்க முடியாதுங்கிறதுனால, ஆனால் ஃபைனல் டச் ஒன்று கொடுத்துருந்தீங்க பாருங்கள், அது சூப்பராக இருந்தது. அதனால் நான் நேராக ஃபைனல் டச்சுக்கு வரேன். இதை தவிர்த்து சில மருத்துவம் சார்ந்த தலைப்புகள் பரிந்துரை பட்டியல். எந்த வீடுகள் எந்த மனித உறுப்புகளை குறிக்கும், லக்னம் 1ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடும் வரை கொஞ்சம் கூறுங்கள். இது ரொம்ப அடிப்படையான விஷயம் சார். அடிப்படை ஜோதிடத்திலேயே அதெல்லாம் படிச்சுட்டு தான் வர்றோம். லக்னம்னா தலை, 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடம் மார்பு அப்படின்லாம் படிச்சுட்டு வரோம் இல்லையா. அது அடிப்படையான விஷயந்தான். ஜோதிடம்னு உள்ளே வர்றப்பே இதெல்லாம் படிச்சுட்டு தானே உள்ளே வரணும். அடுத்தது, நான் உங்கள் சேனல் சந்திரன் தனி வீடியோ இருந்து சந்திரன் ஏற்படும் நோய் கண்டு அறிய உதவியது, மற்ற கிரக வீடியோ பதிவு வேண்டும்
அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அநேகமாக இதை எப்படி அடிச்சிங்க? இந்த நான் உங்கள் சேனல் சந்திரன் தனி வீடியோ இருந்தது, சந்திரன் ஏற்படும் நோய் கண்டு அறிய உதவியது, மற்ற கிரக வீடியோ பதிவு வேண்டும் அப்படின்னு இருந்தீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போங்க, எல்லா பப்ளிக் வீடியோஸும் அங்கே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிடலாம். இல்லைனா astrochinaraj.com போனீங்கன்னா அங்கேயும் அதை பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து எடுத்துக்கிடலாம் நீங்கள். அதே மாதிரி இருதயம், புற்றுநோய், வலிப்பு, எலும்பு ஏற்படும் நோய், கிரகச் சேர்க்கை சில வீடியோவாக போடலாம். ஆனால் இந்த வீடியோ அனைவரும் எனக்கு இந்த சேர்க்கை இருக்கிறதா என்று பார்த்து குழம்பிக் கொள்வார்கள். அதனால் இந்த தலைப்பு உங்கள் விருப்பம், உங்களாலும் முடிவு எடுக்க முடியாதெனில் நாம் இதை கபிலர் கையில் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் டச் கொடுத்துருந்தீங்க. கபிலர் புறப்பாடலில் 106வது பாடலில் கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேனாம் என்ன ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அதை கொடுத்துருந்தீங்க. பாடலை மட்டும் கொடுத்துட்டீங்க, பாடலுக்கு விளக்கம் கொடுக்க வேணாமா? அதையும் கொடுக்காம விட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது பூக்களில் நல்ல பூவும் இருக்குது, நல்லா இல்லாத பூவும் இருக்குது. இந்த பூவை நான் பூஜைக்கு எடுத்துக்கிறேன், இந்த பூவை நான் பூஜைக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் எந்த பூவையும் ஒதுக்கலை. ஈவன் பூனாலே மலர்ந்து இருக்கிறது தான் பூ. ஆனால் எருக்கம்பூ பார்த்திங்கன்னா அப்படி குவிந்து இருக்கும். அப்போது தனக்கு கிடைச்ச அது அறிவாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், அல்லது சொத்து சுகமாக இருக்கலாம், எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடி வச்சு தான் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சுயநலவாதியாக செல்ஃபிஷாக இருந்தால் கூட இறைவன் அவனை வெறுத்து ஒதுக்கிறதில்ல, ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அந்த இடத்துல நல்லவும் தீயவும் அல்ல, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறைவன் வெறுத்து ஒதுக்கிறதில்ல. சலதாரை வீழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமதே கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டோ, புலவர்கள் சபையில் சில புன்கவியாளர் சேர்ந்தால் குலமதே கொள்வதல்லால் பொறுப்பரோ பெரியோர் குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு புலவர்களுடைய சபையில் கவி தெரியாத ஒருத்தர் வந்துட்டா கூட அவங்க பரவாயில்ல, இவர் நம்ம இனத்தை சார்ந்தவர் தான், இவரும் புலவர் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்களே தவிர வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணியில் சொல்லுது. அது மாதிரி நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலை எருக்கம் ஆயினும் உடையவை. எருக்கம்பூவாக இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கிறார் இறைவன். பிள்ளையாருக்கு எருக்கம்பூ தானே சாத்திரம். அது மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறவங்களையும் இறைவன் வெறுத்து ஒதுக்கிறது இல்லைங்கிற பாயிண்டில் சொல்லிட்டு கடவுள் வேணாம் என்ன, கடவுள் அதெல்லாம் வேணான்னா விட்டுறாரு இல்லையே, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். ஆங்கு அதுபோல் மடவர் மெல்லியர் செல்லினும், மடவருங்கிறது புத்தி இல்லாதவனாக இருந்தால் கூட அல்லது ஏமாத்தணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு, அதாவது நானும் கவிஞன் தான் அப்படின்ட்டு போகிறவன் அந்த மாதிரி புத்தி இல்லாமல் போய் நின்னா கூட, மெல்லியர் பெண்கள் போய் நின்னா கூட, யார் முன்னால் செல்லினும் கடவன் பாரிகை வன்மையே, பாரிங்கிற அந்த வள்ளல் முன்னால் போய் நின்னா அவர் அந்த இதில் நான் உனக்கு இந்த பரிசு பொருட்கள் கொடுக்க மாட்டேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு வகை தொகை பிரிக்காமல் அவங்களுக்கு தகுந்தது என்னவோ அதை கொடுத்து தான் அனுப்புவார், வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி பாரியினுடைய வள்ளல் தன்மையை பற்றி பாடினது கபிலர் பாடின பாட்டு. பாடான் திணைங்கிற திணையில் இது இயன்மொழி துறையில் வரும். கபிலர் பாடிய இந்த பாட்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அருமையான பாடல் எடுத்தாண்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஆனால் உங்கள் ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு கோச்சிக்கிறாதீங்க, அதுக்கு மட்டும் டைம் ரொம்ப எடுக்குது, அதனால விட்டுட்டேன். எனிவே அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் வீரராகவ பெருமாள் கையில் சக்கரம் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதனின் வலது கை ரேகையில் உள்ள சக்கரத்திற்கும் சக்கர ரேகை ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? கைரேகையில் இச்சக்கரம் சக்கர ரேகை இருந்தால் நல்லதா அல்லது கெட்டதா? நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் அதென்ன ஆன்மீகம், கைரேகை, ஜோதிடம் மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு கொஷின். வீரராகவ பெருமாள் கையில் சக்கரம் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சக்கரம் இருக்கிறதுங்கிறது சக்கரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு, அது முழுமையானது, வட்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு முடிவுங்கிறது இருக்காது. தோன்றிய பொருள்களுக்கெல்லாம் முடிவுன்னு ஒன்று இருக்கும். சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அடுத்த புள்ளியை நோக்கி திருப்பியும் அந்த ஆரம்பித்த புள்ளியிலேயே டச் ஆகிறதுனால திருப்பியும் ஒரு ரவுண்டு, மறுபடியும் ஒரு ரவுண்டு. அப்படின்னா பிறவி சக்கரத்தை நமக்கு இது குறிக்குதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு வள்ளுவர் எழுதினார்ல, அது மாதிரி பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் அந்த பிறவி தழையை அறுக்கக்கூடிய சக்கரம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறதுக்காக ஒரு கையில் சக்கரம் இருக்கும். அதுலேயும் இன்னொரு விசேஷம் உண்டு, சக்கரம் ஒரு பெருமாளுக்கு மட்டும் மாறி இருக்கும், சங்கும் சக்கரமும் இருக்குது இல்லையா, அது மாறி இருக்கும். அது எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளூரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. நீங்கள் சொன்னது நான் நிறைய பேரை கொஷின் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு.
கேட்டதில் நிறைய டீட்டெயில் கொடுத்தாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனவே என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து அந்த சக்கரம்ங்கிறது வந்து முடிவற்ற தன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது முடிவில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஏன்னா கையை அப்படி மேலே தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எண்டுங்கிற ஒரு பாயிண்ட்டே கிடையாது. போகிறது போயிட்டே தான் இருக்கும், எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே தான் இருக்கும். அது மாதிரி எண்டு இல்லாத ஒரு விஷயங்கிறதுனால தான் அந்த சக்கரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ சக்கரம்ங்கிறது வந்து நிலையான ஒரு, அதாவது மற்ற எல்லா பொருட்களும் நிலையற்ற பொருட்கள். அந்த சுத்துன்னு வருது பாருங்கள், பிறவித்தழை அப்படிங்கிறது மட்டும்தான் முடிவில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு தான் அவர் கையில் சக்கரம் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இயல்பாகவே வந்து மனித மனம்ங்கிறது வந்து அடுத்தவங்களை தாக்குற அளவுக்கு இருந்தால் தானே நம்ம பார்த்து பயப்படுவோம். அதனால் அதை ஒரு ஆயுதமாக வடிவமைச்சிருக்காங்க பின்னாடில் வர்றது. அது ஆயுதத்துக்கு நிறையா கதையும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான அமைப்பெல்லாம் கூட உண்டு. எனிவே அதே மாதிரி இந்த சக்கர ரேகை இருக்கா அப்படின்னா அந்த சக்கரத்துக்கு இந்த சக்கரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. யார் பெருமாள் கையில் இருக்க சக்கரத்துக்கும் நம்ம சாமானிய மனுஷால் கையில் இருக்க சக்கர ரேகைக்கும் சம்மந்தம் இல்லை. சக்கர ரேகை இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். நிறைய வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நிறைய ஊர்களுக்கு நிறைய கலாச்சாரங்கள், நிறைய மனிதர்களோட கலந்து பழகக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் அந்த சக்கர ரேகை குறிக்கிறதுங்கிறது. அப்போ ரொம்ப நன்றி மணிகண்டன். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, அருள் ரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் ஐயா, தங்களின் விளக்கம் மிக அருமை. எனக்கு திருமணமாகி 1 மாதம் ஆகிறது. குழந்தை எப்பொழுது? தொழில் எப்படி அமையும்? ஓய்வு நேரத்தில் பதில் தர வேண்டுகிறேன். எங்க சாமி ஓய்வு நேரம்? ஓய்வு நேரம்லாம் இருக்காது, பதில் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர ஓய்வெல்லாம் இருக்கிறதுங்கிறது, ஓய்வு நேரம் வேணாம் நமக்கு, அப்படி இருக்கக்கூடாது. சரி ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? அருள் ரத்தினம், திருமணமாகி 1 மாதம் ஆகிறது. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டுட்டு விருந்துக்கு ஊருக்கு கூப்பிடுவாங்க. நீட்டாக போய் சாப்பிட்டுட்டு வாங்க நிம்மதியாக. ஏன்னா இப்போ பார்க்குற மனைவியை இன்னொரு 10 வருஷம் கழிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஒல்லியாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருப்பாங்க. எல்லா மனைவியும் அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் போக போக குழந்தை ஊட்டி அது இதுன்னு வரையில அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தேர் மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னலை திறந்து விட்டால் கம்பி வழியாக கூட வந்துடுவாங்க. ஆனால் பிறகு கதவை திறந்து விட்டாலும் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த கார் செட்டுக்கு மாதிரி ஷட்டரு போட்டுக்கிற வேண்டியதான். அப்படிலாம் நிறைய பேர் ஆயிடுறாங்க. அதனால் இப்போ இந்த தொழில், வருமானம், அப்புறம் வந்து சொத்து சோகம் சேர்க்கறது, குழந்தை கிடைக்கிறது, இது எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வாட்டுக்கு உங்கள் வீட்டுக்காரம்மாவை கூட்டு கோயில் குளம் போயிட்டு வாங்க, விருந்துக்கு போயிட்டு வாங்க, நிம்மதியாக சுற்றிட்டு வாங்க. ஜோசியரை சந்திக்கிறதுக்கு இது டைம் இல்லை. போகட்டும், ஒரு 6 மாதங்கிறது 1 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம். சரியா? அதுக்குள்ளேயே பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையும் கிடைச்சிடும். மிக்க நன்றி அருள் ரத்னம். அதே மாதிரி சங்கையா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு வேர்ட், மேக்னெட்டிக் வாய்ஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி. அப்போது இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பழைய வீடியோங்கிறது 1 வாரத்துக்கு முந்தின வீடியோவில், லேட் மேரேஜுங்கிற வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் தான். அதை வந்து முடிக்க முடியலைங்கிறதுனால இந்த வீடியோவாக வந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.